வந்து இந்த லான்ச் எபிசோட்ல ஒருத்தீங்க கூட ஒரு செம்மையான ஒரு பாட்டு பண்ணீங்க. அதான் ஸ்ரீகாந்த் அண்ணா கூட உனக்காக வாழ நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரிஹர்சலில் நான் வந்து நிறைய திணறேன். அவர் வந்து அப்படியே ஒரிஜினல் எப்படி பண்ணாலும் அதே ஃபீலோட அதே ஒரு இடத்துல கூட பிசிறாம அப்படியே உட்காந்து பாடிட்டார் ரொம்ப கேஷுவலாக. நான் வந்து பயங்கரமாக திணறிட்டேன். அவங்க கூட பாடினது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. அண்ட் லக்கிலி ஒரிஜினல் சிங்கரோடய பாடினது எனக்கு ரொம்ப லக்காக நினைக்கிறேன். ஹார்ட்லாம் வந்து மெடிடேஷன் மோட் போயிடும். அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அது. ஸோ ஸ்ரீகாந்த் அண்ணாக்கு ஒரு ஷவுட் அவுட். ஓகே வந்து லாஃபிங் ஸ்ட்ரெஸ் பண்ணாத சிவாங்கி. வாக்காப்பா அண்ணா வந்து காவா காவான்னு சொல்றாங்க. இங்க வந்து லைனட் வந்து உன்னி சார் வந்து ஒரு மூவ்மெண்ட் ஆடினார். ஒரு விஷயம் நோட் பண்ணியா? இப்போ நம்ம லான்ச் எபிசோட்ல பல சம்பவங்கள் பார்த்திருப்பீங்க. சில முக்கியமான சில சம்பவங்களை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அதான் சிவாங்கி ஞாபகம் இருக்கா உனக்கு? அதான் மணியக்கா சையதண்ணாவோட ஆடி அவளுங்க ஆடு விடுமா? 2 பேரும் ஆடாம ஏதோ பண்ணிட்டாங்களே அதானே? ஏதோ பண்ணிட்டாங்களா? புரியல எனக்கு. ஆட முடியாம பண்ணிட்டாங்களே அது. ஆமா, ஆடுறன்ற பேர்ல சையதண்ணாவை தடிகலங்க வச்சு அவர் வந்துட்டு பாடுறதா வேணாமான்ற ஒரு டிசிஷனுக்குலாம் போய் இது மாதிரியான பல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இப்ப நீங்க அதெல்லாம் பார்க்க போறீங்க. சிவாங்கி உள்ளார வந்துட்டா. சிவாங்கி குடியாங்கிட்டா. அப்படி இல்லை எனக்கு வந்து அனுபவம் உன்னிகிருஷ்ணன் சார் டீம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து கல்பனா மேம் வந்து சைட்ல வந்து அப்படிலாம் சரி ஓகே, நல்லபடியா ஒரு டீம்ல செலக்ட் ஆகி ஜாலியா இருந்து செம்மையா வந்து பண்ணிடுங்க. ஓகே யா, அதனால ஆல் தி பெஸ்ட். இங்க உள்ளவங்க யாரெல்லாம் வந்து டென்ஷனா இருக்கீங்க? ஓ டேய், நீ ஏன்டா டென்ஷனா இருக்க? ஃபர்ஸ்ட் டைம் ஆங்கர் இல்ல. டேய் அதுவும் இல்லாம சிவாங்கியோட சீனியர் ஆங்கர். 3 மாசம் சீனியர். நீயும் டென்ஷனா இருக்க, அவரும் டென்ஷனா இருக்காரு, இவளும் டென்ஷனா இருக்காங்க. ஆக மொத்தம் எல்லாரும் இந்த சீசனை நினைச்சு ஒரு அளவு டென்ஷனா. தெரப்பி பண்றோம். இப்ப என்ன பண்ணோம்னா நம்ம வந்து கையை இப்படி லேசா தூக்கிக்கிட்டே அப்படி சரி இந்த டென்ஷனை கூல் பண்றது நம்ம ஏன் ஒரு தெரப்பி பண்ணக்கூடாது? சின்ன வயசு சிவாங்கி வா. வாக்காப்பா அண்ணா வந்து காவா காவான்னு சொல்றாங்க. இங்க வந்து நம்ம ஒரு தெரப்பி பண்ண போறோம். அதுதான் வந்து லாஃபிங் தெரப்பி. ஸ்ட்ரெஸ் பண்ணாத சிவாங்கி. சிவாங்கி எல்லாத்தையும் சிரிக்க வச்சாச்சு, பயத்தை போக்கியாச்சு. எனக்கும் லைட்டா பயம் சிரிக்க மாட்டேங்குது. பயத்தை போக்கிட்டோம்னா இங்க இருந்து ஒரு கண்டஸ்டன்ட போகணும் பாடுறதுக்கு. சிவாங்கி, எனக்கு தெரிஞ்சு நீ சிரிக்க வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஒன்ன மாதிரியே சிரிக்கிற ஒரு அக்கா இங்க இருக்காங்க. அவங்கள உன்னோட பாடுறதுக்கு சிவாங்கி, எனக்கு தெரிஞ்சு நீ சிரிக்க வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஒன்ன மாதிரியே சிரிக்கிற ஒரு அக்கா இங்க இருக்காங்க. அவங்கள உன்னோட அக்கான்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்கள பார்க்க வந்து உன்னோட சாயல் இருக்கு லைட்டா. உங்களுக்கு எந்த டீம் போகணும்னு ஆசை? அனுவா டீம் போகணும். அனுவா டீம் போகணும்னு ஆசை.
வந்துட்டா